ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எக்ஸைஸ் 20 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. ஆல்ரெடி வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே அப்லோட் பண்ணாத சேனல்ஸும் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸைஸும் இங்கே சாப்டர்ஸும் இங்கே அப்லோட் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க. 2 சேனலையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். From the information given below, prepare trading account. Opening stock 1 lakh, purchase 1,50,000, purchase return 25,000, direct expenses 10,000, carriage inward 5,000, sales 4 lakh, closing stock 50,000. இப்போ ட்ரேடிங்கில் வந்து நம்மளுக்கு டெபிட் சைடில் எது வரும் அப்படின்னு ட்ரேடிங்கில் வந்து டெபிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் வரும், பர்ச்சேஸ் வரும், பர்ச்சேஸ் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும். இங்கே வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வருதுன்னா கிரெடிட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக் வரும், இங்கே பர்ச்சேஸ் வருதுன்னா இங்கே சேல்ஸ் வரும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது என்னங்க நம்மளுக்கு டெபிட்டில் வரும், பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்னங்க டெபிட்டில் வரும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்னங்க பர்ச்சேஸில் டெபிட் சைடில் லெஸ் பண்ணும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது டெபிட்டில், கேரேஜ் இன்வர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு டெபிட்டில். ஓகேவா? ஏன்னா பர்ச்சேஸ் ரிலேட்டடானது. சேல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்க கிரெடிட், க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது என்னங்க கிரெடிட். அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் டெபிட் பண்ண வேண்டிய டெபிட்டையும் கிரெடிட் பண்ண வேண்டியது கிரெடிட் பண்ணிலையும் போட்டு ஆன்சர் போடும்போது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் தான் அந்த கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து எக்ஸைஸ் 20 இல்லையா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில். ஸோ இப்போ ட்ரேடிங்கில் நம்மளுக்கு இப்போ ஆல்ரெடி நம்ம புக்கில் போடும்போதே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஃபார்மட் இங்கே தடவை எழுதி காமிச்சிடுறேன். இது டெபிட் சைடு கிரெடிட் சைடு ட்ரேடிங்கில். டெபிட் சைடில் எப்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் வரும், கிரெடிட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக க்ளோசிங் ஸ்டாக் வரும். ஸோ இங்கே பர்ச்சேஸ், இன்கேஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்தால் பர்ச்சேஸ் ரிட்டர்னை லெஸ் பண்ணும், இங்கே சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்தால் லெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிலேட்டடான எக்ஸ்பென்ஸ், அதாவது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் போடணும். இங்கே அவ்வளோதான். ஸோ இங்கே பேலன்ஸ் வந்தால் ஜிபின்னு சொல்கிற கிராஸ் ப்ராஃபிட்டு, இங்கே பேலன்ஸ் வந்தால் கிராஸ் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் எங்கே வருதுன்னு பார்த்துடலாமா? ஓப்பனிங் ஸ்டாக் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இப்போ ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் 1 lakh. ஸோ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வருங்க டெபிட்டில் வருமா? ஸோ பர்ச்சேஸு டெபிட்டில் வரும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டெபிட்டில் என்ன பண்ணுங்கள் லெஸ் பண்ணும். க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வருங்க கிரெடிட்டில் வரும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடில் வரும், கேரேஜ் வந்து இது டெபிட் ஐட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது கிரெடிட் ஐட்டம். அவ்வளோதான். இதை ஜஸ்ட் எடுத்து எழுதுனா போதும், டோட்டல் பண்ணால் பேலன்ஸ் அதுவே கொடுத்துரும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கு. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருப்பீஸு, கிரெடிட் சைடில் அதேமாதிரி பர்டிகுலர்ஸ் ருப்பீஸு. ஸோ டெபிட் சைடு போடும்போது 2 போடணும், 2 ஓப்பனிங் ஸ்டாக். நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்குவாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோங்க 1 lakh rupees. அதுக்கு அடுத்து என்ன இருக்குங்க 2 பர்ச்சேஸ், பர்ச்சேசஸ் 1,50,000 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னர் காலமில் போட்டுக்கலாம், ஏன்னா லெஸ் ஐட்டம் இருக்கு இல்லையா. லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோங்க 25,000. ஸோ 1,25,000. ஸோ அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வருங்க பை க்ளோசிங் ஸ்டாக் ஆப்போசிட் சைடாக 50,000. ஸோ அதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 10,000. ஸோ அதுக்கப்புறம் கேரேஜ் இன்வர்ட் 5,000. ஸோ அதுக்கப்புறம் சேல்ஸ் கிரெடிட் சைட் பை சேல்ஸ். இங்கே சேல்ஸ் ரிட்டர்ன் இல்லை அப்படிங்கிறனால ஜஸ்ட் டேரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடில் டோட்டல் பண்ணி பார்க்கலாம், இந்த சைட்லையும் டோட்டல் பண்ணலாம். இந்த சைடில் நம்மளுக்கு 4,50,000 வருது. ஸோ இப்போது டெபிட் சைடில் டோட்டல் பண்ணலாம். 1,25,000, 15,000. இப்போ என்ன வருதுங்க 2,40,000 வருதா? அப்போ எங்கே அதிகமாக இருக்குங்க கிரெடிட் சைடில் தான் அதிகமாக வருது. ஸோ அப்போ இங்கே டோட்டல் பண்ணிக்கலாம் 4,50,000. ஓகேவா? ஸோ 4,50,000லேருந்து இந்த 2,40,000 லெஸ் பண்ணலாம். இப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2,10,000. ஸோ பேலன்ஸ் இங்கே போடாதான் நம்மளுக்கு டேலி ஆகும் இல்லையா. ஸோ 2,10,000. ஸோ இது என்ன சொல்லுவாங்க கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆன்சர் 2,10,000. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபார்மெட்டை படித்து தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது, இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சதுனாலே நம்மளுக்கு ஈஸியாக போட்டுடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.